ஹலோ நீங்கள் பார்த்து கொண்டாடு HRK கேமிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. நம்ம கூட வந்து பெரிய பெரிய பாய், நம்ம கூட வந்து பச்சைக்கிளி வந்திருக்கான். பச்சைக்கிளி ஏன் வந்திருக்கான்? நம்மளுக்கு வந்து பஸ் எவ்வளோ ஓட தெரியாது, அதனால் பச்சைக்கிளியை கூட்டு வந்தோம். ஆனால் நம்ம பேச தெரியாது. பஸ் எனக்கு சூப்பராக ஓட தெரியும். எனக்கு பஸ் சூப்பராக ஓட தெரியும், பச்சைக்கிளி ஓட தெரியாது. அது ஒரு வேறு விஷயம். இப்போ நம்ம எங்கே இப்போ போகிறோம்னா மதுரை டு சென்னை இல்லை திருவண்ணாமலை டு சென்னை இப்போ போகிறோம். வாங்க உள்ள போகலாம். அங்கே பேச ஜாயின் பண்ணுறாங்க. பஸ் வந்தோய், வெயிட் பண்ணுங்கோய். வந்துச்சு காலேஜ் பஸ் அந்த ஃப்ளவர். பசங்க இருக்காங்க காலேஜ் பஸ் கேட்டு தம்பி பஸ்ஸில் ஏசி இருக்கா? இல்லை. ஐயோ நான் ஏன் ஏசிக்குது, ஆனால் பிரேக்கு தான் இல்லை. ஐயோ மாமியாரா ஏன்டா உனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் பஸ் மட்டும் எனக்கு ஓட தெரியாது. ஐயா பஸ் ஓட தெரியாது. குழந்தைமே இருக்குப்பா. ஒன்றும் இல்லைடா நம்ம இதில். நான் பஸ் சூப்பராக ஓட்டும் கால் பண்ணுறேன். ஆனால் கம்பி இல்லைப்பா, பிடிக்கிறது கம்பி இல்லை. நான் சீட் இருக்கேன், அது போனால் எங்களுக்கு சீட் ஓடியும் ரொம்ப அப்படி குச்சி குச்சி உட்காந்தா. ஆமாம், நின்னாலே வந்துடும். இது ஏசி பஸ். நீங்கள் நினைக்கிற அந்த பஸ் இல்லை, ஏன்னா இது ஃபுல்லாக ஊர் வருஷம் கழிச்சு ஓடுறோம். துரு பிடிச்சிருச்சு இந்த பஸ்ஸை. பஸ்ஸில் போய் துரு பிடிக்கும். உங்களுக்கு மனசாச்சு இல்லையாடா? யார் கேட்டுறா? அங்கே போனா அங்கே தான் போய் கீழே போனேன். இதுதான் நைஸ் அப்படி போயிட்டு கீழேங்கண்ணே. உனக்கு தெரியும்ப்பா, நீ பஸ் ஏற்கனவே ஓட்டிருக்கேன். நம்மளுக்கு தெரியுமா? என்ன சொன்னேன்? அவனுக்கு ஓட்டி தெரியாது, எனக்கு ஓட்ட தெரியும் தான் சொன்னேன். இது வழி இல்லையே, ஒரு போய் பார்த்துருந்தேன். இருக்குதாப்பா, நான் இதுதானே போய் போனேன். வண்டி வெட்டி இல்லையே உனக்கு கேட்குப்பா. ஐயோ இருக்கே. தம்பி பஸ் சூப்பராக ஓட்டுறப்பா. அப்பா அவனுக்கு வழி தெரியாது. வழி தெரியாதா? ஐயோ இன்னைக்கு திருவண்ணாமலையில் உடனே தெரியப்பா. நான் வர நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம் வர பார்க்கணும்ப்பா. கார்த்திகை தீபத்தை கார்த்திகை தீபம் முடிஞ்சு இன்னும் கார்த்திகை தீபம் ஏற்ற முடிச்சிட்டாங்கப்பா. ஓகே, இப்போ நம்ம பஸ்ஸோட வியூ நீங்கள் பாருங்க. தான் நம்ம பஸ் சூப்பராக தெரியாது. ஓகே நம்ம கிளம்பலாம் வாங்க. காத்தால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, எதிர்த்து வெடிக்கும். உங்களுக்கு தெரியாது, நைட் டைமில் உங்களுக்கு தெரியல. நல்லதான் அந்த இடத்துல வர காமிக்கல. ஒரு இடத்துல அவனுக்கு ஒஞ்சி போய் இல்லையே 100% இருக்குது. 100% அந்த இடத்துல அழுக்காக இருக்கும் பஸ். பஸ் போகிற நீங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிடுங்க, க்ளீன் பண்ணிடுவோம். தம்பி பஸ் சூப்பராக திரும்பப்பா, ஸ்லோவாக அழகாக திரும்பப்பா. அவன் இஷ்டம் உங்களுக்கு திரும்பா. அது வேறு பிரேக் ரொம்ப ரொம்ப பிடிக்காதுப்பா. உங்களுக்கு மூணு பஸ் தானே பிடிக்காது. கிக்கிடு கிக்கி கிக்கி கிக்கிடு கிக்கி கிக்கி. எஸ் உங்களுக்கு வந்து கிக்கிடு கிக்கி கிக்கி. எஸ் உங்களுக்கு வந்து மல்டிப்ளேயர் மோடில் வேணும்னா சொல்லுங்கள். சபரிமலை ட்ரிப் நாங்களே உருவாக்கி போடுறோம். இதேமாரி மதுரை டு அந்த மாதிரி வந்து சபரிமலை ட்ரிப்பு மல்டிப்ளேயர் நாங்கள் போட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 200 லைக் தான் டார்கெட் வைக்கிறோம். எல்லாம் 50,000 லைக் டார்கெட் வைப்பாங்க. நான் 200 லைக் தான் டார்கெட் வைக்கிறேன். ஏய் பக்கத்தில் வந்து மோளம் தடிங்க. நான் எவன்டா வருது? யூஎஸ் நம்ம எம்டி தம்பியோட நிக் நேம் நான் ஒரு பேர் வச்சுருந்தேன் யூஎஸ். நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ ஒரு பேர் வச்சுட்டேன். அவன் பேர் தான் ருத்ரேஷ் அப்படின்னு வச்சுருந்தேன். அவன் பேர் ருத்ரேஷ் யூஎஸ், குரங்கு பையன். அதனால அவனுக்கு ருத்ரேஷ் வச்சுருந்தேன். நம்மளுக்கு எம்டி தம்பிக்கு நாளைக்கு பர்த்டே, டிசம்பர் 8 பர்த்டே யூஎஸ். எல்லாம் அவனோட சேனலை போய் விஷ் பண்ணுங்கள். என்னோட சேனல் விஷ் பண்ணி அப்படியே தீபத்துமே முடிஞ்சு போயிடுச்சேன். தீபத்தம்மா உங்களுக்கு பஸ் ஓடுறது தெரியாது. தெரியும் மோஸ்ட்லி ஓட்டுறாங்க. பஸ் ஓட்டுறேன். பிரேக்ஸ் லாஸ்ட்டில் பிடிக்காதுல்ல, அதான் நீ ராங் ரூட்டில் போகிறான்டா. அதுதான் நின்றுச்சு. ராங் ரூட்டில் போகிறான்டா யூஎஸ். மழை வர பெய்யுது யூஎஸ். சபரிமலை ட்ரிப் என்னன்னா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து நாளைக்கு எக்ஸாம் வரும். ஓகே பஸ் செம்ம ஸ்பீடாக ஓடி போயின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிழிச்சினாலும் உங்களுக்கு ஸ்பீடு போகிற மாதிரி தெரியாது. ஆனால் நம்ம இன்னும் வளர்த்து போகிறோம். பிரேக் ஆகணும்னு தெரியல. கிழிச்சி சரியாச்சா? ஓகே இண்டிகேட்டர் போட்டு திரும்ப பஸ்ஸு அதுக்குள்ளே நமக்கு இது போட்டாங்க. இது நம்ம இது நிற்கிறோம். ப்ரைவேட் பஸ் ஆச்சு. ப்ரைவேட் பஸ் ரொம்ப கிளிச்சாக வந்து நினைக்கிறேன். எப்படி கற்றுருக்கு அப்படியே பஸ் உங்களுக்கா விட்டுப்பா. நீ வாங்கி மூணு அப்படியே முடிக்கணும். பஸ் நிறைய குழந்தைங்க இருக்குது பக்கத்தில். யார் ஃபோன் பார்க்குறீங்க அவங்க ஃபோனே வச்சிடும். ஏன்னா பஸ் ஃபோன் யூஸ் பண்ணாங்க. பாண்டி தூரம் வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஊருக்கு போகிறோம். இப்போ வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஊருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நம்ம அடுத்த ஊருக்கு வந்தாச்சு யூஎஸ். தம்பி சீக்கிரம் ஓடி பார்ப்பேன். எங்கள் அம்மா பார்க்கறதுக்காக நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன்ப்பா. யூஎஸ்
இந்த பையன் வந்து எவனா அவன் ஃபோன் வந்துச்சா சூப்பர் சூப்பர். ஓகே இந்த பையன் வந்து அவங்க அம்மா பார்க்குறது அது ஊருக்கு போனான். டேய் எவனா அவன் ஃபோன் பேசுகிறாங்க ஆஃப் பண்ணுடா போனேன். பஸ் இந்த பையன் வந்து அவங்க அம்மா பக்கத்துக்கு திருவண்ணாமலைக்கு போனா. அப்படியே அவங்க அம்மா நாளைக்கு எனக்கு பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணுங்க கமெண்ட்ல. அஜய் சத்யா சேனலை விஷ் பண்ணுங்க. எம்ஜி தம்பி சேனலில் விஷ் பண்ணுங்க. நம்ம டோல் ஃப்ரீயாக கட்டிடுவேன் போனால். டேய் பாட்டு தம்பி நான் மருதமலைக்கு போனோம்ப்பா. மருதமலைக்கு இருஷரு திருவண்ணாமலைக்கு போயிட்டு அப்படி மருதமலை சிவா சாவடிக்கிற பக்கத்தில் வந்து போதும் சொன்னடா கட்டவதுக்கே இருப்பா பாருங்க சிவன். ஒருத்த மருதமலை தானே போனேன்னு சொன்னான். அதுக்குள்ள பாட்டு போட அவங்க சாவடிக்கிறா. திடீர்னு நம்ம ரெக்கார்டை வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். ஒன்றுக்கு நேரத்தில் நம்ம போயிடலாம் கலப்படாதுங்க. நீ பாடும்போது நீங்கள் மழையே வந்துச்சுடா. எப்படி எங்க அம்மா பார்த்துக்கிறா ஊர் போன சீக்கிரமா போப்பா. தம்பி நான் திருத்தணிக்கு போறேன். தம்பி சென்னையிலேருந்து கொஞ்சம் தான் வந்திருக்கோம். இங்கே இறங்கி போயிடுங்க. ஏன்னா திருத்தணி இங்கே வந்து கொஞ்சம் கிட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி இருக்குது. சென்னை முடிக்கிட்டு தான் நீங்கள் இங்கே வரீங்கன்னு புரியல ஒன்றும். திருத்தணி கிளம்பி பார்த்தா தான் இங்கே கிளம்பி போயிடுங்க. ஓகே பஸ் எடுத்து கிளம்பலாம். யாரும் இறங்கல. தம்பி திருத்தணிக்கு போனப்போ நான் திருத்தணிக்கு போனப்பா திருத்தணிக்கு போனப்பா. தம்பி நான் மருதமலைக்கு போனோம் நானும். அதனால் சீமா பொங்கப்பேன். பாட்டை மாற்றி தர்றது பாட்டா போன்றா நான் பேசவே கேட்க மாட்டேங்க. பாட்டு உன் சேனலில் பாட்டு போகல இருறேன் உனக்கு பேசும்போது. நாளைக்கு எம்ஜி தம்பியோட பர்த்டே. அவங்க சேனலை போய் விஷ் பண்ணுங்க. அப்படியே என் சேனல்லேருந்து அவங்களுக்கு விஷ் பண்ணுறங்க. அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்த்டே. அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கிட்டே நல்லாயிருக்கும் பர்த்டே அன்னைக்கு. ஆமாம் வேணும். ஓகே எங்கள் ஓவியஸ் நான் ஒரு ஸ்க்ரீன் பண்ணியை கண்டுபிடிச்சிருக்கேன். இது போயிட்டேன் ஸ்க்ரீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அது இருக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சூப்பர் பாட்டா எம்ப்ளாய் பா சரி பாரு. எனக்கு ஒன்றும் தெரியல. க்ளீன் மட்டும் பண்ணி விட்றேன். உபவாசம் பண்ண மட்டும் போடுறேன். க்ளீன் பண்ண சொல்லாங்க. க்ளீன் பண்ண நம்ம பஸ்ஸை க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க. திடீர்னு ரெக்கார்ட் ஆயிடுச்சு விவர்ஸ். ரெக்கார்ட் ஆகிட்டு நான் கட் பண்ணேன். வேலை வந்துச்சேன். ஆளை தொட்டு வெளியே போய் அது நான் அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மறுபடியும் வரலாம்.
ஓகே பஸ்ஸை துடைச்சாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு, ஃப்ரீயாக தான் பண்ணேன். துணி எடுத்து துடைக்கணும். என்கிட்டும் யாரும் கேட்கவில்லை மன்னா. எதுங்க மண்ணா கொஞ்சம் புட்டும் புதுசா இருக்கு. ரெண்டாவது பண்ணிடலாம் மேடம். முதல்ல நம்மளே சுத்தம் பண்ண வச்சுக்கு அது பண்ணலாம்ல. யூஸ் எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே பெட்ரோல்லாம் இருக்கு நம்மக்கிட்ட. பெட்ரோல்லாம் போட அவசியம் இல்லை. நம்ம அப்படியே பஸ் எடுத்துன்னு மட்டும் போகிறோம். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது. அது அப்போ தான் சபரிமலை ட்ரிப்பும் முடிக்க வரும். நானும் மெரிக்கிறேன் அந்த பஸ் 160 மேலே தாண்டான். நானே சொல்கிறேன். மருதமலைக்கு அந்த மருதமலைக்கு ஓகே 156 போயிடுச்சு. நான் தரல, இது குறையுது. 4 வந்து 2 ஆகிட்டாங்க. 2 ஒன்றாகிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் ஓரமாகவே போவோம். சொல்ல முடியாது யோசிங்க. ஆப்பினாக்கு வைப்பாங்க. நான் ஆறு ரொம்ப ஸ்பீடாக வர என்னோட இது பிரேக் பண்ண முடியாது. ரைட்டு சின்ன வர மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங்கு இல்லை பெருசாக வர மாதிரி இருக்குங்க. இந்த சைடு இங்கே மட்டும் நகரவே மாட்டாங்க. ஆனால் இந்த சைடு மட்டும் நகருவாங்க. 40 போனேன். 167 போகிறேன். நான் சடைமுறை கடின்னு நினைக்கிறேன். திருப்பூரில் வந்துச்சு. இதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு இடத்துல மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் சுற்றிட்டு வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஏரியா ஜாயின் ஆகுதா, அதே மாதிரி போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சுற்றின்னு வரோம். ஒரு இடம் போனோங்க. சுற்றி வந்தேங்க. இன்னும் எவ்வளோ தூரம் தெரியலையே. நான் ஒரு பஸ்ஸை அடிக்கணும். போகுது எடுக்கும்போது திரும்பும்போது இந்த கார் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். கார் வர தப்புச்சான் இப்போ இன்னைக்கு நம்ம கையில். இந்த சைடு நகருறாங்க. இப்போ இப்போ யார் நச்சா நகருறாங்களோ அந்த சைடு இருக்கு. இங்கே எல்லாம் திமிர் பிடிச்சாங்க. நகருக்காதுங்க. ஐயோ ஒருத்தன் ஃபோன் ஃபோன் கேட்க பில்டிங் வர கிளிச் ஆயிடுச்சு ஃபோன். அதுதான் இப்போ எங்கே போய் ஓட போகிறேன்னு உனக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. நானும் அந்த கிளிச்சில் வண்டி நான் ஓட்டு வந்தேன் அப்படின்னு நான் ஏன்னா வண்டி வரல பாடா கிளிச்சு போயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நான் ஸ்லோவை கம்மி பண்ணேன். ஏன்னா இது வந்து ஒன் வேல ஓவர்டேக்கும் பண்ணிட்டு போக முடியாது, கீவ் அட்டாக்கும் பண்ண போகும்போது. பஸ் போகுது நம்மள மாதிரி டோல்கேட்டா. இது ஃப்ரீ டோல்கேட் நினைக்கிறேன். கரெக்டாக திருப்பிட்டு யோசிச்சாங்க. இவ்வளோ கிளிச்சா இது ரொம்ப கிளிச்சில் மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன். 8 நிமிஷமா? ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருந்தேன். நான் கட் பண்ணி எடுத்துட்டா கரெக்டாகும்னு நினைக்கிறேன். பஸ் இவ்வளோ தூரத்தில் தான்டா இருக்கு. மதுரை போயிட்டு வந்தேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன்.
ஓகே, இதோட இந்த வீடியோ போட்டிட்டு பாய்.